வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடு முழுவதும் இறுதி மற்றும் 7ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதி உட்பட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 57 தொகுதிகளில் ஜூன் 1 வாக்குப்பதிவு. வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்பு. விவேகானந்தர் மண்டபத்தில் வேட்டி சட்டை அணிந்து தியானத்தை துவக்கினார் பிரதமர் மோடி. ஜூன் 1ஆம் தேதி பிற்பகல் வரை 3 நாட்கள் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். பிரதமரின் தனிப்பட்ட தியான நிகழ்வை அரசியல் கட்சி நிகழ்வாக மாற்ற வேண்டாம் என கட்சி மேலிடம் அறிவுறுத்தல். பிரதமர் தியானம் செய்ய கோவிலுக்கு செல்வது எப்படி? தேர்தல் விதிமீறல். மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி. எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தில் உள்ளது. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விஷயத்திலும் கருத்து சொல்லக்கூடாது எனவும் விமர்சனம். அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றையோட தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமா தேர்தல் நடந்த அந்த தேர்தலானது நிறைவு பெறுகிறது. அவங்க போன வருஷம் கூட தேர்தல் முடிஞ்சோன்னு தன்னுடைய தியானத்திற்காக உத்தரகாண்டில் போயிருந்தார். இந்த முறை நமக்கெல்லாம் பாக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு வருகை வந்திருக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் இங்கு வந்து தியானம் செய்துவிட்டு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார். அந்த நாள்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து அவர் முழுமையாக தன்னுடைய தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார். இதுல எப்படி கோயிலுக்கு போறது எப்படி வந்து ஒரு தேர்தல் விதிமீறலாக இருக்க முடியும்? தேர்தல் விதிமுறைகள் எப்படி இருக்க முடியும்? அரசியல் எதிர்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். அவங்க எதிர்கட்சிகள் வந்து எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்திலையுமே கருத்து சொல்லக்கூடாது. இது வந்து பிரதமர் அவர்கள் அவர் வந்து கோயிலுக்கு சென்று அவர் அந்த தியானத்தில் இருப்பதை இது யாராலும் எப்படி தடுக்க முடியும்? அரசியல் எதிர்ப்புகளையும் மீறி நடுக்கடலில் தியானம் செய்வது பாஜகவுக்கு சாதகமான முடிவை தேர்தலில் பெற்று தருமா? RSS அமைப்புகளுக்கு உத்வேகத்தை பெற்று தருமா? பாஜகவுக்கு அசாதகமான அரசியல் கள நிறுவனம் சூழல் இல்லை. தோல்வி பயத்தில் பாஜக இருப்பதால் இப்படியொரு தியானம் நடத்த பிரதமர் மோடி முடிவு செய்ததாக தகவல். மோடியின் தியான வியூகத்தால் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கருத்தால் காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணியில் பெரும் அதிர்ச்சி. புதுக்கோட்டையில் உள்ள சத்திகிரீஸ்வரர் கோவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிபாடு. கோட்டை பைரவர் கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்த உள்ளார் அமித்ஷா. வருகையை முன்னிட்டு செல்லும் வழித்தடங்கள் மற்றும் கோவில்களில் பலத்த பாதுகாப்பு. பிரதமரின் தியானத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொடர்பு இல்லை. கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை காரைக்குடியில் பேட்டி. பிரதமரின் தியான நிகழ்ச்சி தேர்தல் நடத்தை விதிமீறல் என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் விளக்கம். பாஜகவுக்கு எதிராக போராடி வருவதால் என் மீது 24 வழக்குகள் பதிவு. ஒடிசாவின் பாலசூரில் நடந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு எதிராக நவீன் பட்நாயக் போராடினால் அவர் மீது
எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் கேள்வி. காந்தி திரைப்படம் எடுக்கும் வரை உலகம் காந்தி பற்றி அறிந்திருக்கவில்லை. பிரதமர் மோடி பேசியிருப்பது அவரது அரசியல் அறியாமையை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசியது பிரிவினையை ஏற்படுத்தும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கவலை. ஜனநாயகம் அரசியலமைப்பு பாதுகாக்கப்படும் போது வளர்ச்சியடைந்த எதிர்காலத்தை காங்கிரசால் மட்டுமே தர முடியும் எனவும் கருத்து. பிரதமர் மோடி தன்னை கடவுள் என்கிறார். அவருக்கு கோவில் கட்டி நாங்கள் வழிபட்டு பிரசாதமும் வழங்குவோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கிண்டல். மோடி விரும்பினால் டோக்லா சிற்றுண்டியை வைத்து படையல் போடுவோம் எனவும் பேச்சு. பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா பகுதியில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பேரணியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் நம்பிக்கை. காங்கிரஸ் கட்சியின் நிலை மேலும் மோசமடையும் எனவும் பேச்சு. வி.கே. பாண்டியன் என் அரசியல் வாரிசு அல்ல. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பதில். வி.கே. பாண்டியன் தான் பின்னாலிருந்து அரசை இயக்குவதாகவும் தனக்கு பிறகு அவர்தான் என்று வெளிவரும் தகவல்கள் குறித்த கேள்விக்கு நவீன் பட்நாயக் பதிலடி. சீனாவில் இருந்து தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை செலுத்தியது பாகிஸ்தான். பாகிஸ்தான் இந்த மாதத்தில் மட்டும் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தல். புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு ஜூன் 12ஆம் தேதி வரை கோடை விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையான வெயில் காரணமாக விடுமுறை நீட்டிப்பு. அம்மாநில பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை சோழிங்கநல்லூர் ஆவின் பின்புறம் பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் திடீரென்று பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். சதுப்பு நிலத்தில் இருந்த செடிகள் மரங்கள் தீயில் கருகி நாசம். அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குற்றாலம் அருவியில் குளிக்க தடை. மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து காவல்துறை உத்தரவு. கலவர வழக்குகளில் இருந்து பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுதலை. இம்ரான்கான் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என விடுதலை செய்தது இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்றம். உரிமையாளரை தாக்கி வீட்டை வலுக்கட்டாயமாக காலி செய்த வழக்கு. சமாஜ்வாடி தலைவர் அசம் கானுக்கு 10 ஆண்டு சிறை. அலகாபாத் நீதிமன்றம் உத்தரவு. மாறுகிறது தெலுங்கானா அரசு முத்திரை. முத்திரையை மாற்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் முடிவை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கம் துவக்கம். பாரத் ராஷ்டிரா சமிதி கட்சியினர் தகவல். பீகாரில் கடும் வெயிலுக்கு 16 பேர் பலி. ஒரே நாளில் 2 மணி நேரத்திற்குள் உயிர்ந்ததாக தகவல்.
மத்திய பிரதேசத்தில் வெப்ப அலை தாக்கத்தால் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மத்திய பிரதேச மாநில அரசு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இருந்து பயணிகளை ஏற்றி சென்ற ஜம்மு பூஜ் நெடுஞ்சாலையில் பள்ளத்தாக்கல் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 21 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். இஸ்லாமிய ஆணுக்கும் இந்து பெண்ணுக்கும் இடையே சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமணம் நடைபெற்று இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் அந்த திருமணம் செல்லாது. மத்திய பிரதேச நீதிமன்றம் உத்தரவு. ஈரானில் அதிபர் பதவிக்கான மனு தாக்கல் தொடங்கியது. ஈரான் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவோர் மனுக்களை தாக்கல் செய்ய 5 நாட்கள் அவகாசம். ஜூன் 11ஆம் தேதி வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் வெளியீடு. ஈகுடாரில் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கியது. மோதி வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்து எலும்பு கூடானது. விமானி டேவிட் பரோனா மற்றும் அகஸ்டோ வீரா ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலி. பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார் ஹட்லியன் யுபாலா. மீட்பு குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைப்பு. 650 எம்பிக்கள் பதவி காலியானதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சீனா அரபு மாநாட்டில் பேசிய ஜின்பிங் இருநாடு தீர்வுக்கு சீனாவின் ஆதரவை மீண்டும் உறுதி. காலவரையின்றி போர் தொடர கூடாது என்றும் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்கத்திற்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். உக்ரைனின் டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ் ஆகிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் தாக்குதல். உக்ரைன் ராணுவ வீரர்கள் 400 பேர் கொன்று குவிப்பு. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் குறையவில்லை. சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்தாலும் சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் வெப்பம் அதிகரிப்பு. தமிழகத்தின் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம். மணிப்பூரில் இடைவிடாமல் கொட்டும் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் மணிப்பூர். மழை வெள்ளம் காரணமாக 3 பேர் பலி. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல். போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிவேதா பெந்துராஜ். சோதனையின் போது காரின் டிக்கியை திறக்க சொல்லி போலீசார் கூறியதால் நிவேதா பெந்துராஜ் ஆவேசம். விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. கருடன் படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியீடு. படப்பிடிப்பு பணிகள், சூரியின் ஆக்ஷன் பயிற்சிகள், சண்டை காட்சிகள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என முன்னோட்டமான காட்சிகள் இடம்பெறல். உங்கள் இதயத்துடன் பேசுங்கள். மேஜிக் நடக்கும் இயக்குனர் செல்வ ராகவன் பகிர்ந்துள்ள தன்னம்பிக்கை வீடியோ ரசிகர்கள் இடையே வைரல். ஜூன் 4ஆம் தேதி முதல் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள உள்ளதால் தனக்கு ஜாமீன் வேண்டும். டிடிஎஃப் வாசன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஜாமீன் வழங்க உத்தரவிட்டது நீதிமன்றம்.
நார்வே சிஸ் தொடரில் கலக்கியுள்ள கிராண்ட் மாஸ்டர்கள் பிரக்ஞானந்தா, வைஷாலிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. கிளாசிக்கல் சிஸ்ஸில் முதன்முறையாக மெக்னஸ் கார்லஸை வீழ்த்தி பிரக்ஞானந்தம் மகளிர் நார்வே சிஸ் அறிமுக போட்டியிலேயே ஹம்பி குணோராவை வீழ்த்தி வைஷாலியும் புதிய சாதனை. தம்பியின் வெற்றி பயணம் தொடரட்டும் எனவும் புகழாரம். தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் சென்னையில் நடந்த இந்தியன் கிராண்ட் பிரீ தடகள போட்டி. பெண்களுக்கான 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ் முதலிடம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.